ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை அறிவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். நம்ம தேவியை அறிவோம் நிகழ்ச்சியில் இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற சக்தி பீடங்கள், தாயார் ஸ்தலங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ரொம்ப பழமையான ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆந்திரா மாநிலத்தில் ஆலம்பூர் அப்படின்ற இடத்துல சேவை சாதிக்கிற ஸ்ரீ ஜோகுலாம்பாள் தேவி சமேத பால பிரம்மரேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி லக்ஷ்மி கிருஷ்ணன் அவர்கள் நம்மளுக்கு இன்னைக்கு அந்த கோவிலை பற்றின ஸ்தல புராணம் என்ன, அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன, யார் அந்த கோவிலை கட்டினா, அதோடைய அமைப்பு என்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டான ஸ்பீச் கொடுத்துருக்கா. இப்போ நம்ம எல்லாரும் அதை கேட்கலாம். கதவிருக்ஷா சார்பாக இந்த நவராத்திரி ஸ்பெஷல் தேவியை அறிவோம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சக்தி பீடம் ஆந்திரா தெலுங்கானா மாவட்டத்தில் அலம்பூரில் இருக்கிற ஜோகுலம்பா தேவியை பற்றி தான். இது 18 அஷ்டதச சக்தி பீடங்களில் ஜோகுலம்பா தேவி 5வது சக்தி பீடம். இங்கே சதி தேவியை ஜோகுலம்பா தேவி அல்லாட்டா யோகுலம்பா தேவி அப்படி வணங்குறாங்க. சிவபெருமாளை பிரம்மேஸ்வரா பால பிரம்மேஸ்வர சுவாமி அப்படின்னு வணங்கிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் தேவியோட ஊத்ரதந்தம் பங்கி அப்படின்னா அப்பர் ஜா அண்ட் டீத் விழுந்தது. இந்த தேவியை ஜோகினுல்லா அம்மா அப்படின்னு இல்லாட்டா யோகினுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? யோகிகளின் தாயார் அப்படின்னு தெரியப்படுறது. இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்குது. யோகினி தன்னைய தெய்வத்துக்காகவே அர்ப்பித்த ஒரு நர்த்தகி அப்படின்னு கூட தெரியப்படுறது. இந்த அலம்பூர் ஸ்தலம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம துங்கபத்ரா கரையின் பக்கத்தில் தான் இந்த அலம்பூர் இடம் இருக்குது. இங்கே பாதாமி சாளுக்கிய மன்னர்கள் தான் இங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கோவிலும் கட்டியிருக்கிறது அந்த சாளுக்கிய மன்னர்கள் ஆர்கிடெக்சர் வச்சு தான் இந்த கோவிலை இது பண்ணியிருக்காங்க. அலம்பூரில் இருக்கிற எல்லா கோவில்களும் சாளுக்கியர் ஆர்கிடெக்சர் தான் இது பண்ணுறாங்க. இந்த சாளுக்கியர் மன்னர் புலகேசி ஒரு பெரிய யோகி இல்லாட்டா சித்தர். அவர் பேர் ராச சித்தர். அவர் கூட சேர்ந்து தான் இந்த நவபிரம்ம கோவில்களையும் கட்டினார். இன்னொரு ஐதீகம் என்னன்னா, இந்த கோவில் கர்ப்பகிரகத்திலேருந்து ஸ்ரீசைலம்க்கு ஒரு ரகசிய சுருங்கு பாதை இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இங்க சிவபெருமாள் 9 சிவபெருமாள் விக்கிரகம் இருக்கிறதுனால தான் நவபிரம்ம அப்படின்னு பேர் வச்சிருக்கு இல்லையா. அந்த நவபிரம்மர் என்னன்னா ராசசித்தரோட 9 மருத்துவ மூலிகைகள். அந்த மருத்துவ மூலிகை பேர் தான் இந்த நவபிரம்மம். நவபிரம்மத்தோட பேர் பார்க்கலாமா? தார்க்க பிரம்மா, ஸ்வர்க பிரம்மா, பத்ம பிரம்மா, பால பிரம்மா, கருட பிரம்மா, குமார பிரம்மா, அர்க்க பிரம்மா, வீர பிரம்மா, விஸ்வ பிரம்மா. இந்த 9 கோவில்களையும் அந்த துங்கபத்ரா ஆற்றின் கரையில் தான் சிதிச்சிருக்கு. அப்படி பார்த்தா அலம்பூரில் இருக்கிற எல்லா கோவில்களையும் அந்த துங்கபத்ரா கரையின் அந்த கரையில் தான் எல்லா கோவில்களும் அங்கே தான் ஸ்திதிச்சிருக்கு. என்ன நம்பிக்கைனா, ராசசித்தர் ஓடு இந்த 9 சிவபெருமாள் 9
மூலிகை தத்துவங்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. சித்தராசனவம் வந்து ஒரு தாந்திரிக வித்தை. இந்த கோவிலில் இருக்கிற உபாசனை முறை பற்றி சொல்லுறது. கோவில் உபாசனை முறைப்படி தந்திர வித்தியோட இந்த மர்க்யூரி வந்து உபாசனையோடு நம்ம செஞ்சால் மர்க்யூரி வந்து இந்த பாலபிரம்ம லிங்கத்துலேருந்து, கணபதியோட தொப்புள்லேருந்து, சுப்பிரமணிய சாமியோட தொடையிலேருந்து மற்றும் நம்ம அன்னை ஜோகுலம்பா தாயோட வாயிலேருந்து அந்த மர்க்யூரி அப்படியே ஒழுகிண்டு வருமா. அந்த மர்க்யூரி வச்சு மருத்துவ மூலிகைகள் பயன்படுத்தி விதிகம் இருக்கு. லைக் நம்ம வந்து அந்த உபாசனை கரெக்டாக முறையாக நம்ம பண்ணினா இப்படி வந்து மர்க்யூரி வந்து மருத்துவ மூலிகள் பயன்படுத்தினா தங்கமாக மாறுறது. இந்த கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப பழமையான இந்த கோவில். இங்கே வந்து முக்கிய மூலவர் வந்து பிரம்மேஸ்வர். கோவிலுக்குள்ள ஒரு பெரிய நந்தியும் 2 பத்மம் இருக்கு. ஒரு பத்மம் வந்து சிவபெருமாளும், அடுத்த பத்மம் வந்து சத்தி தேவி. தேவி பிரதிஷ்டை வந்து ஜோகுலம்பா தேவி, நரசிம்ஹா, துர்கா அண்ட் ரிஷிமுனிஸ். இங்கே வந்து இனி கொஞ்சம் இந்த ஸ்தலத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா. இந்த கோவில் இந்த இருக்கிற இடம் வந்து தக்ஷிண காஷி அப்படி கூடி அழைக்கப்படுறது. நவபிரம்மரேஸ்வர தீர்த்த ஸ்தலம் அப்படி வேற சொல்லப்படுறது. அலம்பூர் இந்த இடம் வந்து ஸ்ரீசைலத்தின் மேற்கு திசை பார்த்து இருக்கு, மேற்கு வாசல். அப்படியே தான் இந்த கோவில் சித்தவட்டம். அந்த கோவில் வந்து ஸ்ரீசைலத்தோட தெற்கு திசை பார்த்து, திரிபுராந்தகம் கிழக்கு வாசல் பார்த்து, உமாமகேஸ்வரம் வடக்கு வாசல் பார்த்து இருக்கு. அப்போ இந்த அலம்பூர் வந்து ஸ்ரீசைலத்தோட மேற்கு வாசல் பார்த்து இருக்கு. பின்னொரு ஐதீகம் என்னன்னா, இந்த இடத்துல தான் துங்கபத்ரா ஆற்று வந்து கிருஷ்ணா நதியோட சந்திக்கிறது. அதனால இந்த இடத்தோட பேர் வந்து சங்கமக்ஷேத்திரம் கூட சொல்லிக்கப்படுறது. இப்போ இங்கே வந்து பழைய காலத்தில் வந்து இந்த பஹாமனி மன்னர் அவங்க தான் போற்றி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1890 அந்த டைமில் வந்து இந்த கோவில் ஃபுல்லாக அப்படியே அழிஞ்சு போடுறது. அங்கே அப்போ ரூல் பண்ணுற அவங்க கண்ட்ரோலில் இந்த கோவில் ஃபுல்லாக அப்படி டிஸ்ட்ராய் ஆகுது, அழிஞ்சு போயிடுறது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜோகுலம்பா தேவியும் அவங்களோட அந்த 2 சக்திகள் சண்டியும் மொண்டியும் என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த பாலபிரம்மேஸ்வர சிவபெருமாள் கோவிலில் ஸ்தாபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் சேஷம் புனப்பிரதிஷ்டை அந்த கோவிலோட ஜோகுலம்பா தேவியோட புனப்பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போது இந்த பழைய பாலபிரம்மரேஸ்வர சிவன் கோவில்லையும் வந்து இந்த தேவியோட பிரதிஷ்டை இருக்குது. புது கோவில் நிர்வாகம் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் வந்து நமக்கு இந்த தேவியோட பிரதிஷ்டை பார்க்கலாம். சங்கராச்சாரியரை வந்து இந்த கோவிலுக்கு ஸ்ரீசக்கரம் ஸ்தாபனை பண்ணார். இனி இந்த தேவியோட எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா. கோவிலில் ஜோகுலம்பா தேவி வந்து சடலத்தின் மேலே இப்படி அமர்ந்திருக்கிற கோலம், லீ, தேல், வவ்வால் மற்றும் மானிட மண்டையோட கூடிய பெரிய நீளமான முடிகள் வச்ச ஒரு சிலை தேவியோடு அப்படி உட்கார்ந்து இருக்கிற கோலத்தில் தலையில் வந்து இந்த மாதிரி பல்லி, தேள், வவ்வால், மனுஷ மண்டை அதெல்லாம் அப்படியே அவங்க அழகான அந்த பெரிய
முடியல இதெல்லாம் இருக்குது. வந்து எதுக்கு இந்த பல்லி, தேள், வவ்வால் அதெல்லாம் என்ன, ஐ மீன் எதுக்கு அது என்ன சொல்ல வருது, எதுக்கு அது அப்படி இருக்குன்னா, அப்போ இந்த தேவி வந்து நம்ம வீட்டில் வாஸ்து பூஜை எப்படி பண்ணுறோம், நம்ம வீட்டோட வாஸ்து நல்லா இருக்கிறதுக்காக தானே நம்ம பண்ணுறோம். ஏதாவது இந்த மாதிரி வாஸ்து தோஷம் அதெல்லாம் இருந்தால் இந்த தேவியை நம்ம வணங்கினா அதெல்லாம் வந்து போயிடும். தோஷமெல்லாம் நீங்கி நம்ம வீட்டில் நிம்மதி, சம்ரக்ஷணம் அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற மற்ற தெய்வங்கள் பார்க்கலாமா? வந்து சப்தமாத்ரிகாஸ்னால் என்ன? 7 தாயார்கள். ஓகே, வந்து ஒரு சக்தி இல்லாட்டா ஒரு கடவுளின் பெண் இணை, அப்படிதான் இவங்கள டிஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த சப்த மாத்ரிகாஸ் அப்படின்னா என்ன? 7 கோடஸஸ், 7 தாயார்கள் அப்படின்னா இவங்க வந்து ஒரு சக்தியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கடவுளின் பெண் இணை. அவங்க பேர் பார்க்கலாமா? பிராமணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா और வாமி. பின்ன வந்து விக்னேஸ்வர சுவாமி, வீணபாணி, வீரபத்ரா. இந்த கோவிலுக்கு இனியொரு வரலாறு கூட இருக்குது. இந்த அலம்பூரில் தான் வந்து ஜமதக்னி மகர்ஷியோட ஆசிரமம் இருந்தது. ஜமதக்னி மகர்ஷியும் ரேணுகா தேவியும் தான் பரசுராமனோட அம்மா அப்பா. ரேணுகா தேவி வந்து எல்லா நாளைக்கு துங்கபத்ரா ஆற்றிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜமதக்னி மகர்ஷிக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு தண்ணி எடுக்க போகும்போது அவங்க வந்து அங்கே கந்தர்வர் குளிக்கிறத பார்த்து அப்படியே திரும்பி வந்துட்டாங்க ஆசிரமத்துக்கு. தண்ணி எடுத்துட்டு வரல தெரிஞ்ச உடனே ஜமதக்னி மகர்ஷி ரொம்ப கோவப்பட்டார். அந்த கோவத்தில் அவங்க 4 பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க அம்மாவை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்கிறார். பரசுராமர் வந்து ரொம்ப அன்பா அனுசரணை உள்ள பிள்ளை, அப்பா பேச்சு மீற மாட்டார். அவர் உடனடியாக அருவாளிட்டு அவங்க அம்மாவை கொன்னுட்டாங்க. ஜமதக்னி மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டார். வந்து ஒரு சந்தோஷம், ஏன்னா என்னோட ஒரு பிள்ளையாவது நான் சொல்கிறது அப்படியே கேட்டுட்டாரே சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் இப்போவே தந்துடுறேன். உடனே பரசுராமர், எனக்கு எங்கள் அம்மா திரும்பி வேணும். பிள்ளை கேட்டுட்டார்ல, வரம் கொடுத்து தான் ஆகணும். சரி, அவரும் சக்தியால் ரேணுகா மாதாவை திரும்பவும் கொண்டு வராரு, உயிர் கொடுத்து கொண்டு வராரு. ஆனால் தலையும் அந்த உடலையும் சேர்க்க முடியல. அப்போ தலை வந்து தனியாக ஏகவீர தேவி அப்படின்னு அறியப்படுறது, உடல் வந்து பூதேவி அப்படின்னு தெரியப்படுறது. இந்த ஏகவீரா தேவி அந்த தலை வந்து ரூபம், மாயா ரூபம்னா நம்ம இப்போ வந்து தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு மாயை, அந்த மாயா ரூபம். பூதேவி வந்து மாத்ரு ரூபம், தாயார் ரூபம் அந்த மாதிரி. அப்போ இந்த ஏகவீரா தேவி வந்து எல்லம்மா தேவியா, அலம்பூர்லேயே வந்து உண்டவல்லின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து இப்போ அந்த கோயில் அங்கே வந்து ஸ்தாபனையாகி எல்லம்மா தேவியாக இருக்காங்க. அண்ட் இந்த பூதேவி வந்து சிவபெருமாளோட பாலபிரம்மரேஸ்வர் சுவாமி கோவிலில் வந்து பூதேவியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் கூடி இந்த கோவிலோடு இங்கே இருக்குது. இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்ட 2 உற்சவம் பார்த்திங்கன்னா நவராத்திரி அண்ட் சிவராத்திரி. இவ்வளோ சக்தி பீடங்கள், தேவி ரூபம் எல்லாம் இருக்கிற நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் சிவராத்திரியும் இந்த பாலபிரம்மரேஸ்வருக்கு, நவ பிரம்மரேஸ்வருக்கு சிவராத்திரி ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவாங்க. இங்கே வந்து நிறைய பேர் கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறதா இருந்தால் அந்த சிவராத்திரி டைம்
நிறைய பேர் வருவாங்க. இல்லை வந்து இந்த நவராத்திரியோடு விஜயதசமி வரைக்கும் இருந்து இந்த உற்சவம் எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப அருமையான ஒரு பழக்கமான ஒரு ஒன் ஆஃப் த சக்தி பீடம் இது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் லக்ஷ்மி. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னையோடைய ஜோகுலாம்பா தேவி பற்றின உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஃப்ரம் த பிகினிங் தாயார் மற்றும் சிவபெருமானுடைய நாமத்தில் ஆரம்பித்து இந்த கோவிலுடைய சிறப்புகள், நந்தி, நவ பிரம்ம ஈஸ்வரர் கோவில்கள், அதுக்கப்புறமா இந்த கோவிலை யார் கட்டினா, தாயாருடைய ஸ்தானம் எப்படியாப்பட்டது, ஒவ்வொரு டீட்டெயில்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பரசுராம சரித்திரத்திலேருந்து நீங்கள் கொடுத்த நிகழ்வுகள் எல்லா காட்சிகளுமே அற்புதமாக எங்கள் கண் எதிர்க்க கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ வெரி வெரி மச் ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதவிருக்ஷா ஃபார் ப்ரெசென்டிங் சச் அன் அமேசிங் டெம்பிள் இன் தேவியை அறிவோம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ரொம்ப நல்லா ரசிச்சிருப்பேன். உங்கள் எல்லாருக்குமோ இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு எந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன், அதுக்கு எல்லாரும் காத்துருங்கோ. அடுத்ததாக உங்கள் கதவிருக்ஷாவுடைய நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் தேவியை போற்றுவோம்ல யார் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறா அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் கதவிருக்ஷாவின் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை போற்றுவோம்ல உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.